இது நடைமுறைக்கு வந்தா சிறு கட்சிகள் அரசியல் கூட்டங்களையே நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுடும். பணக்கார கட்சிகள் மட்டும்தான் கூட்டங்களை நடத்த முடியும். தமிழக அரசு முன் வச்சிருக்கக்கூடிய இந்த நெறிமுறைகள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில கூட ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கே பாலகிருஷ்ணன் இந்த நெறிமுறைகளை முழுசா நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, வைப்பு தொகையை ஏத்துக்கவே முடியாது, இந்த நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்தா நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறது தான் இதுல ஹைலைட். இந்த வைப்பு தொகைக்கு திமுகவோட இன்னொரு கூட்டணி கட்சியான காங்கிரஸும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வைப்பு தொகையை ஏத்துக்கவே முடியாது, ரோட் ஷோவுக்கு தடை விதிக்க கூடாது, அதே வேளையில பொருள் சேதம் ஏற்பட்டா அதுக்கான செலவை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே செலுத்தணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்கு.